வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. गुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் வெளியிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு உள்வாங்கி தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சத்துபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 54, வஜ்ரதனுஷ்ரவதா, அதாவது வாலியனுடைய குமாரன் புதல்வனாகப்பட்ட வானர தலைவன் அங்கதனானவன் அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனை வதம் செய்தான் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகனா நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விராகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரசத்ருகணா நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுபஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 54, வஜ்ரதம்சவதா, வாலினுடைய புதல்வன் அங்கதனானவன் அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனை வதம் செய்தானாம். பலச நிகாதேனா அங்கதஸ்ய ஜயேனசா ராட்சச குரோதம் ஆவிஷ்டோ வஜ்ரதம்சோ மகாபலா. தன்னோட படை வீரர்களினுடைய அழிவையும் அழிந்து போன அவர்களையும் அங்கதனுடைய பேராற்றலையும் பார்த்த மகாபலம் பொருந்திய வஜ்ரதம்சன் என்ன பண்ணானா, மிகவும் கோபம் கொண்டானாம். ச விஸ்பாரிய தனுர்கோரம் சக்ர நிசமஸ்வனம் வானராணாம் அநீகானி பிராகிரஸ்ர விருஷ்டிபிகி. அப்போ என்ன பண்ணானா, உடனே இந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சன் தன்னுடைய பயங்கரமான வில்லை வளைத்து, அப்போ அந்த வில்லை வளைக்கும் போது எப்படி இருந்ததுலாம், இந்த மேகங்களுக்கெல்லாம் தன்னோட வசத்தில் வச்சுருக்க யார நகை இந்திரன். அந்த இந்திரனை போல பேரொழியுடன் நானுவியை எழுப்பினானாம். அதை எழுப்பி வானர படைகளினுடைய மேலே சரமாழி அம்புகளை ஒழிந்தானாம்.
ராட்சசாபி முக்கியாஸ்தே ரஜேஷு சமவஸ்திதாக நானா பிரகரணாசூரா பிராயுத்தியந்த ததாரணே. அப்போ அந்த அரக்கனாகப்பட்ட அந்த வஜ்ரவம்சனோட கூட சேர்ந்து முக்கியமான சில அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் அவெல்லாம் தேரில் இருந்த அதன் பிரகாரமே தங்களுடைய கைகளில் பல வகையான ஆயுதங்களை எல்லாம் தாங்கி போர் புரிய முற்பட்டார்களாம். போர் புரியத்துக்காக வானரங்களோட போர் புரியத்துக்காக வந்தாலாம். வானராணாம் து சூராயே சர்வதே பிளவகர்ஷபாக அயுத்தியந்த சிலாஹஸ்த சமவேத சமந்ததா. அதாவது அவள் என்ன பண்ணாலாம், இந்த யுத்தத்திலே ரொம்பவும் மகாபலமாக இருக்கக்கூடிய வானரங்களை தான் பார்த்தாலாம். சாமானியமாக இருக்கக்கூடிய வானரங்களை விட்டுட்டாலாம். எல்லாரும் எல்லா பக்கங்களிலும் ஒன்று திரண்டு அசுரர்களாக இருக்கக்கூடிய வானரங்கள், பலசாலியாக இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாரும் தங்களுடைய கைகளில் கற்பாறைகளை ஏந்தி அரக்கர்களோட யுத்தத்தில் ஈடுபட்டாலாம். தத்ராயுத சகசிராணி தஸ்மின் நாயோதனே புருஷம் ராட்சசா கவி முக்கியேஷு பாதையாம் சக்ரீரே ததா. அந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, அரக்கர்கள்லாம் கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு எண்ணில் அடங்காத ஆயுதங்களை என்ன பண்ணாலும் வானர தலைவர்கள் மீது ரொம்பவும் மிகவும் வேகமாக வீசி எறிந்தாலாம். வானரசாவி ரக்ஷசு கிரீன் விரக்ஷான் மகாசிலாக பிரவீரா பாதயா மாசூர் மத்த வானர சன்னிபாக. அதாவது இந்த வானரங்கள்லேயே இந்த மிகவும் மதம் கொண்ட யானைகளைப் போல இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கா. அவள் என்ன பண்ணாலும் அந்த வானரங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் உடனே என்ன பண்ணாலும் அந்த வானரங்கள்லாம் அரக்கர்கள் மீது மலைகளையும் மரங்களையும் பெரும் பாறைகளையும் தூக்கி தூக்கி வீசி எறிந்தாலாம். பலசாலியாக இருக்கக்கூடிய வானரங்கள் சூரானாம் யஜ்யமானானாம் சமரேஸ்வ நிவர்த்தினாம் தத்ராட்சச கணானாம் ச சுயுத்தம் சமவர்த்ததா. அதாவது போர்க்களத்தில் யுத்தத்தில் புறங்காட்டி கொஞ்சம் கூட ஓடாமல் கொஞ்சமும் அச்சமும் இல்லாமல் போர் புரிகக்கூடிய சூரர்களாக இருக்கக்கூடிய அந்த வானரங்களுக்கும் அரக்கர்களும் அதே மாதிரியே இருந்தா. அவளும் நல்ல பலசாலி. இரண்டு கூட்டங்களுக்கும் இடையே ரொம்பவும் கடுமையான போரானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்ததாம். பிரபின்ன சிரச கேசி பின்னை பாதைஷ பாகுபிகி சஸ்திரே பிடதே ஹாஸ்து உருதீரேன சமுக்ஷிதாக. அப்போ என்ன ஆச்சுன்னாக்க, இந்த அரக்கர் படையிலையும் சரி வானரங்கள்லேயும் சரி சில பேரோட தலையெல்லாம் உடைஞ்சதான், சிலருடைய கைகாலெல்லாம் துண்டிக்கப்பட்டதான். பல வீரர்களுடைய உடல் சஸ்திரங்களால் தாக்கப்பட்டு ஒரே உடம்புலேருந்து ரத்தமாக தோய்ந்து கடந்ததான் அந்த யுத்தகலத்தில். ஹரையோ ராட்சசா செய்வா சேரதே காம் சமாசிரிதாக கங்ககிருத கிருத்ர பலாட்யாஸ்ய கோமாயுகண சங்குலாக. அதாவது பலவிதமான வானரங்களும் அரக்கர்களும் அவள் தன்னுடைய உயிரை துறந்து தரையில் விழுந்து கிடந்தாலாம். அப்போ அந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் கழுகு பருந்து காக்கை நெறி கூட்டங்கள்லாம் அந்த பிணத்தை சுற்றி நின்றுந்ததாம். கபன்
கபந்தானி சமுத்பேதூர் பீருணாம் பீஷணானி வை புஜபாணி சிரச்சின்னாஸ் சின்னகாயாஸ்ய பூதலே வானரா ராட்சசாஸ்யாபி நிபேதுஸ்தத்ர வை ரணே. அப்போ அந்த போர்க்களத்தில் தலை வெட்டப்பட்ட முண்டங்கள்லாம் ரொம்பவும் பயந்த சுபாவம் உடையவர்களை மேலும் அச்சுறுத்தி கொண்டு துடித்து கொண்டே இருந்துதான் அந்த தலை மட்டும் முண்டம் மட்டும். அதே மாதிரி வானரங்கள்னால படை வீரர்கள், அதாவது வானரங்கள் பக்கமும் சரி அரக்கர்கள் பக்கமும் சரி, படை வீரர்கள் வெட்டப்பட்ட தோள்கள், கைகள், தலைகள், அவ உடல்கள் எல்லாம் தரையில் விழுந்து கடந்ததாம். வானரர்கள் படையிலையும் சரி அரக்கர்கள் படையிலையும் சரி ஆகிய இரு தரப்பினரும் போர்க்களத்தில் யுத்தம் பண்ணி தரையில் சாய்ந்து கிடந்தாளாம். ததோ வானர சைன்யேனா ஹன்யமானாம் நிசாசரம் பிராபஜ்யத பலம் சர்வம் வஜ்ரதம்சஸ்ய பஷ்யதா. அதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சிறிது நேரம் கழிச்சு வஜ்ரதம்சன் கண்ணோடு அவனுடைய முன்னாலேயே வானர படையினால கொலை வெறியோட தாக்கப்பட்ட அரக்கற்படையெல்லாம் முழுவதும் சிதறி ஓட தொடங்கித்தான். புறமுதுகு காட்டி ஓடினாலாம் அரக்கர்களெல்லாம். ராட்சதான் பய விஸ்திரஸ்தான் அந்யமானான் பிளவங்கமைகி திருஷ்டுவாச ரோஷதாம் ராட்சோ வஜ்ரதம்ச பிரதாபவான் பிரவிவேஷ தனுஷ்பாணி திராசயன் ஹரிவாகினி சரே விதாரயாமாச கங்கபத்ரை அஜிஹ்மகையே. அப்போ அந்த வஜ்ரதம்சன் என்ன பண்ணானா, வானரங்களால் அரக்கர்கள் தாக்கப்படுவதையும் அஞ்சு ஓடுவதையும் பார்த்த மகா பராக்கிரமம் கொண்ட வஜ்ரதம்சன் அப்போ அவனுடைய கண்களானதோ கோபத்தால் சிவந்து போச்சான். உடனே கையில் வில்லேந்திரன் வானரப்படையை அச்சுறுத்தி கொண்டு போர்க்களத்தில் புகுந்தானாம். கழுகையினுடைய இறகுகள் கட்டப்பட்டவையும் கொஞ்சம் கூட குறித்தப்பாமல் தாக்க வல்லமையான பானங்களால் வானரர்கள் அனைவரையும் பிளந்து தள்ளினானாம் வஜ்ரதம்சன், அரக்கனாகப்பட்டவன். பிவேத வானரான் தத்ர சப்தாஷ்டௌ நவபஞ்சசா விவ்யாத பரமகிருத்தோ வஜ்ரதம்ச பிரதாபவான். அப்போ இது அரக்கனாகப்பட்ட ரொம்பவும் பேராற்றல் படைத்திருந்த வஜ்ரதம்சன் ரொம்பவும் கோபம் கொண்டு ஒவ்வொரு பானத்தால் ஒரே பானத்தில் 5, 7, 8, 9 என்ற கணக்கில் வானரங்களை எல்லாம் தாக்கி சிதைத்து வீழ்த்தினானாம் வஜ்ரதம்சன். திரஸ்தா சர்வே ஹரிகணா சரை சம்கிருத்த கந்தராக அங்கதம் சம்பிரதாவந்தி பிரஜாபதிமிவ பிரஜாக. பானங்களால், அதாவது அரகனாகப்பட்ட அந்த வஜ்ரதம்சம் விட்ட பானங்கள்னால கழுத்தானது வெட்டப்பட்ட வானர கூட்டங்கள் எல்லாரும் என்ன பண்ணானா, எப்படி ஒரு ஆபத்தானது ஏற்படுறது அப்படின்ற போது அந்த யுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பிரம்மாவை தேடி போவான், பிரம்மதேவனை இல்லையா, அவர்கிட்ட அடைக்கலம் கூறுவா. அதுபோல் மிகுந்த அச்சத்தோட எல்லா வானரங்களும் அங்கதனை நோக்கி ஓடி வந்ததாம். ததோ ஹரிகணான் பக்னான் திருஷ்டுவா
வலிசுதஸ்ததா குரோதேன வஜ்ரதம்ஷ்ரம் தமூதி க்ஷந்தம் உதைக்ஷதா. உடனே அந்த இடத்துல அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, வாலியினுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதன் வானர கூட்டங்கள்லாம் சிதறி ஓடுவதை பார்த்து என்ன பண்ணான், தன்னையே நோக்கி கொண்டிருக்க வஜ்ரதம்சனை அங்கதனானவன் மிகவும் கோபத்தோட ததும்பும் விழிகளோட உற்று நோக்கினானாம். வஜ்ர தம்சோவும் அங்கத சோபௌ சங்கதோ ஹரிராட்சசௌ ஷேரதோ பரமகிருத்தௌ ஹரிமத்த கஜாவிவா. இப்போ வானராகப்பட்ட அரக்கன், வானராக இருக்கக்கூடிய அங்கதனும் அரக்கனாக இருக்கக்கூடிய வஜ்ரதம்சனும் என்ன பண்ணாலாம், இவன் 2 பேருமே இருவரும் மிகுந்த கோபம் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலாம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சிங்கமும் மதம் கொண்ட யானையும் ஒருவரை ஒருவரோடு சண்டை போடுவது போல ஆக்ரோஷமாக இந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனும் வானரன் அங்கதனும் போரிட்டார்களாம். தத சரசகஸ்ரேணா வாலிபுத்திரம் மகாபலகா ஜகான மர்மதே சேஷு மாதங்கம் யுவதோமரேகி. அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ரொம்பவும் பலசாலியாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சன் ஒரு யானையானது இருக்கு. அந்த யானை மேலே உட்காந்துருக்காரு, பார்த்துட்டுருப்பான். அந்த யானையானது மதம் கொண்டு போச்சுன்னா என்ன பண்ணுவான், அங்குசத்தால் அதை குத்துவான் அதை அடக்குவதற்கு. அதுபோல 100 பானங்களால் அங்கதனுடைய உயிர் நிலைகளை தாக்கினானாம் அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சன். ருதிரோக்ஷித சர்வாங்கோ வாலி சூணூர் மகாபலக சிக்ஷேவ வஜ்ரதம்ஸ்ராய விருக்ஷம் பீமபராக்கிரமஹா. அப்போ அங்கதனுடைய உடலில் முழுவதும் ரத்தமானது சுட்டிக்கொண்டே இருந்ததான். இருந்தாலும் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துல போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்த மகா பலசாலியான அங்கதன் வஜ்ரதம்சனை குறிவைத்து ஒரு பெரிய மரத்தை அவன் மேலே வீசி எறிந்தானாம். திருஷ்டுவா பதந்தம் தம் விருக்ஷம் அசம்பிராந்தஸ்ய ராட்சசா சிஷேத பகுதா சூபி நிகிருத படித்தோ புவி. அந்த மரமானது தன்னோட மேலே விழப்போகிறது அப்படின்றத பார்த்த அரக்கன் வஜ்ரதம்சன் என்ன பண்ணானா, கொஞ்சம் கூட மனமானது பதறாமல் அந்த மரத்தை நோக்கி அம்பு செலுத்தி அந்த மரத்தை துண்டு துண்டாக்கினானாம். அங்கதனால் வீசப்பட்ட அந்த மரமும் பலவிதமான துண்டுகளாக தரையில் விழுந்ததாம். தம் திருஷ்டுவா வஜ்ரதம்சஸ்ய விக்ரமம் பிளவகர்ஷபः பிரகிருக்ஷ்ய விபுலம் சைலம் சிக்ஷேவச நனாதசா. இந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனுடைய எல்லையற்ற ஆற்றலை பார்த்த வானரோத்தமனாக இருக்கக்கூடிய அங்கதன் மிகப்பெரிய மலையொன்றை பெயர்த்து இந்த வஜ்ரதம்சன் மேலே வீசி ரொம்பவும் அட்டகாசமாக குரல் எழுப்பினானாம் அங்கதனாகப்பட்டவன். பதந்தம் தம் திருஷ்டுவா ரதாத்தாலுபிய வீரியவான் கதாபாணீர சம்பிராந்த பிருதுவ்யாம் சமதிஷ்டதா. அப்போ இந்த அரக்கன் மகாவீரனாக இருக்கக்கூடிய வஜ்ரதம்சன் என்ன பண்ணானா, அந்த மலைமுகடானது தன்னோட மேலே விழப்போகிறது அப்படின்றத அவன் உறுதி செய்து கொண்டு கொஞ்சம் கூட பதட்டம் அடையாமல்
கையில் வந்து கதை ஏந்தியவனாக தேர்லேருந்து குதித்து கீழே தரையில் வந்து நின்று கொண்டானாம். அங்கதேன சிலாக்ஷிப்தா கத்வா தூ ரணமூர்தனி சைக்கிரகூபரம் சாஸ்வம் பிரமமாக ரதம் ததா. அந்த போர்க்களத்தில் அங்கதனால் வீசி எரியப்பட்ட அந்த பெரிய பாறையானது இந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சன் அவன் அமர்ந்து வந்த தேரானது சக்கரம், ஏற்கால்கள், அதை செலுத்தி வந்த குதிரைகள், அதோடு கூட அந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனுடைய தேரானது பொடி பொடியாக பூமியில் வந்து விழுந்ததாம். அந்த பாறையானது மேலே விழுந்து ததோன்யம் கிரிமாட்சிப்பியா விபுலம் திரும பூஷிதம் வஜ்ரதம்சஸ்ய சிரசி பாதயாமாச சோ அங்கதா. உடனே அங்கதன் என்ன பண்ணானா, ஏராளமான மரங்கள் நிறைந்த வேறொரு குன்று, அதாவது மலையில் வந்து சின்னதாக இருக்கிறது குன்றுன்னு பேர். மலையின் மேலே இருக்கிறது சிகரம், மலைக்கு கீழே இருக்கிறது சின்னதாக இருக்கிறது குன்றுன்னு பேர். அந்த குன்றை வந்து கையில் எடுத்துட்டு வஜ்ரதம்சனுடைய தலைமையில அங்கதன் வந்து எரிந்தானாம். அபவச்சோணி தோத்காரி வஜ்ரதம்ச ச மூர்ச்சிதா முகூர்த்தம் அபவன் மூடோ கதாமாலிங்கிய நிஸ்வசன்னு. இந்த அங்கதனாகப்பட்டவன் எரிந்த அந்த மலை குன்றானது அங்கே இந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனுடைய தலைமையில் விழுந்த உடனேயே அந்த அடியை தாங்க மாட்டாவ வஜ்ரதம்சன் நினைவிழுந்து ரத்தத்தை வந்து கக்கினானாம். உடனே என்ன பண்ணானா, தன்னுடைய கதாயுதம் கையில் வச்சுட்டு இருக்கானோன்னு அந்த கதாயுதத்தை வந்து மார்பில் சாத்தி அதை வந்து இரண்டு கையாலையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தழுவிக்கொண்டு ஒரு முகூர்த்த காலம், அதாவது 3/4 நாழிகை 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே அமைதியாக இருந்தானாம். ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு மூச்சு மட்டும் வந்துட்டே இருந்துதான். மூச்சு மட்டும்தான் இருக்கு வஜ்ரதம்சனுக்கு. ச லப்த சம்யோ கதையா வாலிபுத்திரம் அவஸ்திதம் ஜகான பரமகிருத்தோ வக்ஷோதேச நிசாசரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, அந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சன் அவனுக்கு மூச்சானது தெளிஞ்ச உடனேயே தனக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கக்கூடிய வாலியினுடைய புதல்வன் அங்கதனுடைய மார்பில் இவன் கையில் ஒரு கதையை வச்சுருந்தானோன்னா அந்த கதையால் ஒரே தாக்கு தாக்கினானாம். கதாம் தியக்த்வா ததஸ்தத்ர முஷ்டியுத்த மவர்த்ததா அந்யோன்யம் ஜக்ன துஸ்தத்ர தாவுபௌ ஹரிராட்சசௌ. அதாவது வானரனாக இருக்கக்கூடிய அங்கதனும் சரி, அரக்கனாக இருக்கக்கூடிய வஜ்ரதம்சனும் சரி, 2 பேருமே எல்லையற்ற ஆற்றல் படைத்தவர்கள். இவா 2 பேரும் அந்த போர்க்களத்தில் யுத்தம் செய்யும்போது எப்படி இருந்ததுன்னா, நவ கிரகங்களிலே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் புதன் கிரகமும் அவ போர் செஞ்சா எப்படி இருக்குமோ அது போல இருந்துதான். அந்த உடனேயே இந்த ஆற்றப்பட ஒருவரை என்ன பண்ணாலாம், முஷ்டியால், முஷ்டினாக்க கையில் இருக்கக்கூடிய முஷ்டி, காலில் இருக்கக்கூடிய முஷ்டி, இந்த 2 முஷ்டியாலையும் 2 பேரும் யுத்தம் பண்ணாலாம். அவன் கதாயத்தை தூக்கி போட்டான். இவர் வந்து பாறை மற்ற விதமான மரங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டார். போட்ட உடனேயே 2 பேரும் கையாலேயே யுத்தம் பண்ணாலாம். மல்யுத்தம்னு வேறு அந்த யுத்தம் பேர்.
ருதி ருதி ரோத்காரிணௌ தௌ பிராகாரே ஜனிதஸ்ரமௌ பபூவதோ சவிக்ராந்தா வங்காரக புதாவிவா. அதாவது இந்த வானரனாக இருக்கக்கூடிய அங்கதனும் அரக்கனாக இருக்கக்கூடிய வஜ்ரதம்சனும் ரொம்பவும் ஏகப்பட்ட எல்லையற்ற பராக்கிரமம் படைத்தவர்கள். அவர்களுடைய இந்த சண்டையானது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், இந்த மாதிரி அவன் 2 பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சண்டையை போட்டுண்டு தம்மேல் விழுந்த அடிகளால் 2 பேருக்கும் அடி வந்துருக்கு. வஜ்ரதம்சனும் வானரனை அங்கதனை அடிச்சிருக்கார், அங்கதனும் வஜ்ரதம்சனை அடிச்சிருக்கார். அப்படி அந்த மல்யுத்தத்தில் தாக்குதல்களால் கரைத்து போய் இருவருக்குமே வாய் வழியாக ரத்தமானது கக்கினாலாம். तथा परमतेजस्वी अंकद कविकुञ्जरः उत्पाट्य वृक्षं जितवान् बहुपुष्पबलान्वितम्. உடனேயே காளையினால, அதாவது காளைனாக்க பசுமாட்டில் காளைன்னு ஒன்று இருக்கு, ஆண். அதனுடைய தோல்ல செய்யப்பட்ட கேடயத்தையும் சின்ன சின்ன சிறிய சிறிய மணிகளால் வரிசையாக பிணைக்கப்பெற்றதும் தோலாலான உரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகியதும் பெரியதுமான வாளை பெரிய வாள், அந்த வாளை கையில் எடுத்து கொண்டானாம் வஜ்ரதம்சன் அரக்கனாகப்பட்டவன். விசித்ரான்ஸ் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ஜக்ராக சார்ஷபம் சர்ம சத்கம்ச விபுலம் சுபம் கிங்கினி ஜால சஞ்சன்னம் சர்மநாச பரிஷ்கிருதம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுனாக்கா, அளவு கடந்த ஆற்றலுடைய வானர, அதாவது யானைக்கு நிகராக இருக்கக்கூடிய அங்கதன் ஏராளமான மலர்களும் கனிகளும் நேர்ந்த ஒரு மரத்தை வேரோட பிடுங்கி அரக்கங்கிட்டக எதிர்த்து நின்றானாம். விசித்ரான் சேர துர்மார்கான் ருக்ஷிதோ கபீராட்சசௌ ஜக்னுதுஷ்ய ததா யோன்யம் நிர்தயம் ஜெயகாங்கிதம். அப்போ என்ன நடந்தது அந்த போர்க்களத்தில்? வானராகப்பட்ட அங்கதனும் அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனும் ரொம்பவும் கோபம் பொங்கியவர்களாக பலவிதமான போர் முனைகளை எல்லாம் 2 பேரும் செய்திருந்தாலாம். ஒருவரை ஒருவர் வெற்றி கொள்ள விரும்புகிறவர்களாக கொஞ்சம் கூட மனசில் நெஞ்சில் ஈரமே இல்லாமல் தாக்கி கொண்டாலாம் 2 பேரும். விரணை சாஸ்திரை அசோபேதான் புஷ்பிதாவிவ கிம்சுகௌ யுத்தியமானோ பரிஸ்ராந்தௌ ஜானுபியாம் அவனீம் கதௌ. 2 பேருக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் அவர்களுடைய உடல்கள்லேருந்து ஏற்பட்ட காயங்கள்லேருந்து ரத்தமானது வழிந்த காட்சியானது எப்படி இருந்தோம் தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு மலர்ந்த சிவந்த பூக்கள், செம்பருத்தி எடுத்துங்கோ, இல்லைனாக்கா நல்ல செவ்வரளி எடுத்துங்கோ, அது எப்படி மலர்ந்து கூட்டச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கொண்ட 2 மரங்கள் போல, எப்படி சொல்கிறா பாருங்க, 2 மரங்கள் போல அவ இருந்தாலாம்.
ஆத்திரத்தோட கோபத்தோட போர் செய்கின்ற அங்கதனும் அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனும் கொஞ்சம் களைப்படைந்து என்ன பண்ணாலாம், தங்களுடைய முழங்கால்களை தரையில் ஊன்றி சிறிது நேரம் ஓய்வெடுத்தாலாம். 2 பேருமே ஓய்வெடுத்தாலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நிமேஷாந்தர மாத்திரேனா அங்கத கபிகுஞ்சரஹா உததிஷ்டத தீப்தாக்ஷோ தண்டாகத யுவோரகா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, வானர தலைவனாக இருக்கக்கூடிய அங்கதன், வாலியினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அங்கதன் கண்ணிமைக்கிற நேரத்தில் கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அனல் பொரிய அனல் பொரிங்கிறது எப்படி இருக்கும், அது கக்கக்கூடிய கண்களோட எப்படி எழுந்தானான் தெரியுமா? ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பை நம்ம தடியால் அடிக்கிறோம். அந்த தடியால் அடிக்கும் போது அது எப்படி அது சீறி எழுந்து வரும் நம்மளை மறுபடி கொத்துறதுக்கு, அந்த தடியை பார்த்த உடனே அந்த மாதிரி சீறி எழுந்தானாம். நிர்மலேன சுதௌத்தேனா கட்டேனாசிய மகசிரஹா ஜகான வஜ்ரதம்ஷ்டஸ்ய வாலீசூனூர் மகாபலஹா. அந்த சமயத்தில் பேராற்றல் படைத்த வாலியினுடைய மைந்தனாகப்பட்ட அங்கதன் கொஞ்சம் கூட இரத்தக்கரையே இல்லாமல் ரொம்பவும் பிரமாதமாக தூய்மையாகவும் கூர்மையாகவும் இருக்கக்கூடிய இருந்த வாலினால வஜ்ரதம்சனுடைய மாபெரும் தலையை வெட்டி தள்ளினானாம். உருதி உரோக்ஷித காத்ரஸ்ய பபூவ படிதம் திதா ச ரோஷ பரிவிருத்தாட்சம் சுபம் கட்க ஹதம் சிரஹா. அப்போ ரொம்பவும் கோபத்தால் சுவலம் கண்களோட ஒளி வீசு கொண்டிருந்த அந்த அரக்கனாகப்பட்ட வஜ்ரதம்சனுடைய தலையானது ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும். அவனுடைய உடலும் 2 துண்டுகளாக பிளக்கப்பட்டு தரையில் விழுந்து கிடந்ததாம். வஜ்ரதம்சம் ஹதம் திருஷ்டுவா ராட்சசா பயமோகிதாக திரஸ்தா பிரத்ய பதல்லங்காம் வத்தியமான பிளவங்கமைஹி விஷண்ண வதனா தீனா கிரியா கிஞ்சித வாங்முகாக. அதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் அன்றைய தினம் என்ன நடந்தது? மிச்சம் மீதி இருந்த அரக்கர்கள்லாம் வஜ்ரதம்சனானவன் கொல்லப்பட்டு விட்டதை பார்த்ததுமே ரொம்பவும் பயத்தாலையும் அச்சத்தாலையும் மதிகலங்கி போய் முகம் பாடி, நாம் இன்றைக்கி வானர்கள்ட்ட தூத்து போயிட்டோம் அப்படின்ற அந்த வெக்கத்தோட தலை குனிந்த தலையோட வானரங்களால் மேலும் தாக்கப்பட்டவர்களாகவும் உடனடியாக புறமுதுகு காட்டி பரிதாபமான நிலையில் பயத்தோடு இலங்கைக்கு திரும்பி போய் சேர்ந்தாலாம் அரக்கர்கள் எல்லாம். மிச்சம் மீதி இருந்த அரக்கர்கள் நிகத்தியதம் வஜ்ர தரப்பிரபாவ சவாலிசூனு கபிசைன்ய மத்தியே ஜகாமஹர்ஷம் மகிதோ மகாபலஹ சகஸ்ர நேத்ரஸ்திரித சைரிவாவிருத்தா. ரொம்பவும் பேராற்றலும் இந்திரனுக்கு நிகரான வல்லமையும் கொண்ட வாலியினுடைய புதல்வன் அங்கதன் வஜ்ரதம்சனை கொன்றதுனால அரக்கர்களை, அதாவது எப்படின்னாக்கா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்போ அசுரர்களை இந்திரனானவரும் வென்றுட்டான். அப்போ இந்திரனை தேவர்கள் புடை சூழல் நின்று கொண்டிருந்தார்கள். அதுபோல தேவேந்திரனை போல அங்கதனாகப்பட்டவன் வானரப்படையினால் புகழ்ந்து கொண்டாடப்பட்டு அவனை சுற்றி கொண்டு நின்று கொண்டு இருந்தாலாம். அதனால் அங்கதனானவன் மகிழ்ச்சி அடைந்தானாம். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே சதுர்வஞ்சாச சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 54வது சர்க்கமானது பூர்த்தியானது.
शुभम् अस्तु।